என் சமையலறையில் இன்று சங்ககால சமையலில் இடம்பெற்ற வரகரிசி சோறும் வழுதுனங்காய் வாட்டும். சங்ககால தமிழ் புலவர்களுள் ஒருவர் ஔவையார். சங்க தமிழ் பாக்களில் நிறைய பாடல்களை பாடிய பெருமை இவருக்கு உண்டு. ஒரு நாள் ஔவையார் நீண்ட தூர பயணம் மேற்கொண்டார். வெகு தூரம் நடந்ததினால் பசியும் சோர்வும் களைப்பும் அவரை வாட்டியது. களைப்பினூடே புல்வேலூர் எனும் ஊரை அடைந்தார். உச்சிவெயில் மண்டையை பிளக்க பசியோடிருந்த ஔவையார் அங்கு பூதன் என்பவருடைய வீட்டை கண்டார். பசித்து வந்த விருந்தினரை கண்டால் பரிவோடு உபசரிப்பவன் பூதன். இன்முகத்தோடு ஔவையை வரவேற்று விருந்தோம்பல் செய்தான். அரும் பசியோடிருந்த ஔவையாருக்கு பூதன் அள்ளியிட்ட வரகரிசி சோறும் வழுதுனங்காய் வாட்டும் அத்துணை அமிர்தமாக இருந்தது. பசியார உணவை உண்ட ஔவையார் அதன் சுவையில் மெய்மறந்து, வரகரிசி சோறும் வழுதுனங்காய் வாட்டும் முரமுரணவே இனித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புகழ்ந்து பரிந்திட்ட சோறு எல்லா உலகும் பெறும் என்று பாடி அன்போடு உணவிட்டு விருந்தோம்பல் செய்த பூதனின் பண்பை பாடல் மூலம் நிலைக்கச் செய்துவிட்டார். இப்படியாக பூதன் தனக்கு பரிவுடன் அளித்த வரகரிசி சோற்றுக்கும் வழுதுனங்காய் வாட்டுக்கும் சற்றே புளித்த மோரின் சுவைக்கும் ஈடாக இந்த உலகத்தையே தரலாம் என்று புகழ்ந்திட்டார் ஔவையார். இன்று என் சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது வழுதுனங்காய் வாட்டு. சங்க இலக்கிய பாடல்களில் வழுதுனங்காய் என்பது இந்த நீளமாக இருக்கிற பச்சை நிற காய்கறிகள் தான். கத்திரி என்பது வேறு, வழுதுணை என்பது வேறு. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வழுதுனங்காய் வாட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். சங்க இலக்கியங்களில் நெருப்பில் வாட்டி எடுத்து சமைக்கிற உணவுகள் எல்லாமே வாட்டு என்று தான் குறிப்பிடப்படுது. இந்த வழுதுணையை நெருப்பில் வாட்டி எடுத்துக்கலாம். ஸ்மோக்கி ஃப்ளேவர் அதிகமாக தேவைப்படுறவங்க நல்லா வாட்டிக்கலாம். நான் இங்கே குறைவாக வாட்டி இருக்கிறேன். இந்த வழுதுனங்காய் வாட்டுக்கு நான் பயன்படுத்தியிருக்கிறது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு, பெருங்காயம், வெந்தயம் இதையெல்லாம் போட்டு சிவக்க வறுத்துக்கணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் நறுக்கின சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தட்டி எடுத்து இஞ்சி பூண்டு கலவையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச தக்காளி பழங்களை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பை இப்போவே சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் இவை இரண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெருப்பில் வாட்டி எடுத்த வழுதுனங்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த வழுதுனங்காய் நல்லா வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அடுப்பை மிதமான தீயில வச்சு மூடிட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். தேவையான அளவு புளி கரைசலை சேர்த்துக்கலாம். அடுப்பு மிதமான தீயில வச்சு இந்த வழுதுனங்காய் வாட்டு நல்லா சுண்டுற அளவுக்கு வேக வச்சிடலாம். இப்போது மிக சுவையான வழுதுனங்காய் வாட்டு தயார். இது வரகரிசி சோறு. இன்று என் சமையலறையில் ஔவையார் விரும்பி உண்ட வரகரிசி சோறு, வழுதுனங்காய் வாட்டு, சற்றே புளித்த மோர். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.